இவனோட அப்பா என் அப்பா நடக்கிற தெருவுல ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தவன். இவனோட அம்மாவுக்கு இவனை படிக்க வைக்க கூட காசு இல்ல. நான் தான் இவனுக்கு சாப்பாடு போட்டேன். இது வரைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா இனிமே இவனுக்கு இவனோட தகுதியை காட்டணும். ஒரு நிமிஷம். அந்த ராஜு சிங்காவுக்கு எல்லா பெரிய ப்ராஜெக்டையும் தரேன்னு சொன்னல, அதை இப்பவே கேன்சல் பண்ணுங்க. அவனோட எல்லா ப்ராஜெக்டையும் உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அவனை நிறுத்துங்க. இவன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நீ நடு தெருவுக்கு வந்துருவ. ஹலோ, இந்த உலகத்தையே என் கைக்குள்ள வச்சிருக்கேன். ஆனா என் உலகமே இந்த மோதிரத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த மோதிரத்தோட டிசைனை பார்த்து வரவங்க எனக்கு வேண்டாம். என் மனசுல இருக்கிற உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் வேணும். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்க. சாமி பேர்ல ஏதாவது ஒரு துண்டு ரொட்டி இருந்தா கொடுங்க ஐயா. ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தா போடுங்க. 2 நாளா எதுவுமே சாப்பிடல. இவன் நேஹா தானே, நம்ம HR டிபார்ட்மெண்ட். நான் அவ்வளவு நல்ல சம்பளம் கொடுக்குறேன். ஆனா என் மனசுல உங்களுக்கு மார்க் 0 தான். மின்டி, மின்டி, இங்க வா. அங்க பாரு, அங்க பாரு. இவன் அதே ஆளு தானே? ஆமா, இவன் தான் அவன். ஆமா, இவன் தான் அந்த பிச்சைக்காரன். வா வா, இல்லைன்னா நமக்கு டீ காசு கேட்பான். வா போலாம். அந்த குறும்பான கண்ணு, கடவுளே, என்ன ஒரு அழகான படைப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். இதோ. ₹200? சாரி, இந்த காலத்துல 200 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு நிமிஷம், இத வச்சுக்கோங்க. என்கிட்ட இவ்ளோதான் இருக்கு. மிச்சம் இருக்கிறது என் ஹாஸ்டல் ஃபீஸ் தான். பாய். கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. இது உங்களுக்கு தான். இது என்னது? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கான ரிசல்ட். நீ என்ன ஏமாத்திட்டியா? உன்கிட்ட இவ்ளோ காசு இருந்தா அப்புறம் எதுக்கு? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரோ ஒருத்தர் இதை என் தட்டுல போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. ஓ, யாரோ போட்டுட்டாங்களா? யாரோ உன்கிட்ட கேவலமா விளையாடிட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த பேங்க் பத்தி எல்லாம் நல்லா தெரியும். இதுல பணம் எடுக்கணும்னா CEO கையெழுத்து வேணும். அப்புறம் எனக்கு ராணி என்டர்பிரைசஸ் பத்தியும் நல்லா தெரியும். இந்த செக் ஒரு ஃபேக். ஒரு நிமிஷம். ஹாய் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. என் செல்ல அம்மாக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. தேங்க்யூ சோ மச் செல்லம். பாரு, என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு லஞ்ச் டைம்க்கு கரெக்டா வந்துரு. உன் அக்காவும் மாமாவும் கூட வராங்க. சரிம்மா, நான் டைம்க்கு வந்துடுறேன். பாரு கண்ணா, நான் உன்கிட்ட கடைசி தடவையா கேக்குறேன். உன் வாழ்க்கையில யாராவது இருந்தா அவங்கள இங்க கூட்டிட்டு வா, சரியா? இல்லைன்னா நம்ம ஊர் தலைவர் ஜெயராஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கான். ஜெயராஜ் பெரிய இடத்து பையன், நிறைய பணம் இருக்க. நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? என்னம்மா, இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான். இது என்ன பர்த்டே கேக்கா ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்றதுக்கு? அப்புறம் நான் ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீ வீட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம், சரியா? சரிம்மா, பட் லிசன். மம்மி, அந்த ஜெயராஜ் மாதிரி ஒரு லூசர் கூட என்னால கல்யாண மேடையில உட்காரவே முடியாது. ஹாய், will you be my fake boyfriend? என்னது? இல்ல, சும்மா ஃபேக் பாய் ஃப்ரெண்டா வர முடியுமான்னு கேக்குறேன்.
ஃபேக் பாய் ஃப்ரெண்டுனா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா செய்ய சொல்லல. உங்களுக்கு 5000 தரேன். உங்க ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் உங்க ஸ்டைலையும் மாத்திக்கிட்டா போதும். ஓகேவா? டீல் ஓகே தானே? ஒத்துக்கோங்க பிரதர், ப்ளீஸ். பிரதரா? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பிரதர் கிடையாது. முதல்ல அண்ணன் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் தங்கச்சின்னு சொல்றது. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் நில்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன? அந்த காலத்து சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோ ஒரு நாளைக்கு மட்டும் முதலமைச்சர் ஆவாரே, அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு மட்டும் என் கூட பாய் ஃப்ரெண்டா வரணும். நான் என் அம்மா கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. இப்ப யாரையாவது கூட்டிட்டு போகணும், இல்லனா யாராவது ஒரு பணக்கார லூசு பையனுக்கு என்ன கட்டி வச்சிடுவாங்க. தட்ஸ் தி ப்ராப்ளம். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ப்ளீஸ். ஓகே, வெரி குட். ஏ முட்டாள், பாய் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப சீன் போடாத. கவனி, அவ ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் தான். நடிக்க மட்டும் தான் செய்யணும். என் நிலைமைய வச்சு தப்பா எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். நீங்க தான் என் நிலைமையை யூஸ் பண்றீங்க. சரி, நான் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனா உங்க அம்மாவுக்கு அப்படி தெரியக்கூடாதுல்ல. அதனால நான் உண்மையான பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்கள நம்ப வைக்கணும். நான் உங்க கையை பிடிக்க நீங்க பெர்மிஷன் தரணும். சரியா? நாம 2 வருஷமா காதலிக்கிறோம்னு சொல்லணும். ரைட்? ஆமா. சரி, ஓகே, நான் பெர்மிஷன் தந்துட்டேன். ஆனா ஓவரா பண்ணக்கூடாது. அப்புறம் என்கிட்ட ரொம்ப ஒட்டாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும். நான் ஒரு நல்ல பொண்ணை தேடி வந்தா இவ என்கிட்டயே இவ லவ் பண்ற ஆளை பத்தி சொல்றா. அவர் யாரு? த கார் குரு, அசானி என்டர்பிரைசஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இஷான் அசானி. ஓ, அப்படியா? ஆமா. சாரி, நீங்க பிச்சைக்கார, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா அவரை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. ஆனா முழு உலகத்துக்கும் அவர் தெரியும். அவர் வெறும் 18 வயசு இருக்கும்போதே இன்ஜினியரிங்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? உலகத்திலேயே வேகமான சேஃபான கார் டிசைன் பண்ணது அவர்தான். அது மட்டும் இல்லாம 22, 23 வயசுலயே எல்லா கார்களையும் அவரையே டிசைன் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஜீனியஸ், என்னோட ஹீரோ. லக்ஸுரி கார்கள்ல அவரோட கார்களுக்கு தான் உலகம் முழுக்க கிரேஸ் இருக்கு. அப்படியா? ஆனா அதை விட பெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? அவர் தன்னோட வெற்றிக்கு காரணம் அவரோட டீமும் ஃபேக்டரி தொழிலாளர்களும் தான் அப்பப்ப கிரெடிட் கொடுப்பாரா. How sweet. அவ்வளவுதான். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட முதல் காதல். அது ஒன் சைடு லவ்வா இருந்தாலும் பரவாயில்ல. அன்புக்கு அன்புதான் பதில், இல்லையா? காதல்னா காதல் தான். அதனால கொஞ்சம் தள்ளியே இருங்க. நான் சொல்றது அப்படியே செய்யுங்க. சரி, இந்த அளவு டிஸ்டன்ஸ் ஓகேவா? ஓ, நான் உங்க பேரு கூட கேக்கல. உங்க பேர் என்ன? இஷான். அவஸ்தி. இஷான் அவஸ்தி. ஓகே, ஒரு வழியா பிள்ளையா சுழி போட்டாச்சு. சரி வாங்க, gift கொடுக்க போலாம். அம்மா பர்த்டேல. வாங்க. ஹலோ ஷர்லி, 2 கோடி ரூபாய் கிஃப்ட் ரெடி பண்ண. ஆஷா சிங் பேர்ல இருக்கணும். நாம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, வேலையை முடிச்சுட்டு லெட் மீ நோ. பாய். பையா, மெயின்புரி காலனிக்கு வருவீங்களா? கிரேட். ஓ இருங்க, இத கொடுக்க மறந்துட்டேன். இந்தா 10,000 ரூபாய். ஒரு பையன் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதான். இத அவங்க கிட்ட பத்திரமா கொடுங்க. நில்லுங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க.
நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் பேரு இஷான் அவஸ்தி. எங்க அப்பா டெல்லியில பெரிய பிசினஸ் மேன். எங்களுக்கு துணி பிசினஸ் இருக்கு. ஆனா நான் என் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு 7 லட்சம் சம்பாதிக்கிறேன். Thank you so much. Please carry on. எல்லாரும் உட்காருங்க. ஆஷா டார்லிங். Thank you. Thank you so much. ஒரு நிமிஷம், நீ என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க? நிஜத்தை சொல்லு, என்ன விஷயம்? என் லூசு மக வளர்ந்துட்டா. நிஜமாவா? என்னாச்சுன்னு சொல்லு. காலையில பேசும்போது எதுவும் சொல்லல. ஆனா அப்புறம் ஃபோன் பண்ணி அவ இன்னைக்கு வரும்போது கூட ஒருத்தரை கூட்டிட்டு வரதா சொன்னா. ஹாப்பி பர்த்டே ஆஷாமா. நல்லா இருப்பா. God bless you. நீங்க 100 வருஷம் வாழணும் ஆஷாமா. Thank you. இதோ உங்களோட gift. ஓ, ரொம்ப நன்றி. 50,000 ரூபாய் இருக்கு. 50,000 ரூபாயா? இது ரொம்ப அதிகம்பா. நான் எப்படி வாங்குவேன்? ஃபார்மாலிட்டிக்காக 1 ரூபாய். Thank you. பாருங்க ஆஷாமா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களோட இதுதான். சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் விடுங்க, அத பத்தி யோசிக்காதீங்க. சரி, ஜியா இங்க? அவளை காணோம். இதோ வந்துட்டு இருக்கா. அவ யாரையோ கூட்டிட்டு வரதா சொன்னா. அநேகமா அவளோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். யாரோ ஒரு ஃப்ரெண்ட். அவன் கூட தான் வரா. அப்படிதானே? அப்படியா? தம்பி, அங்க போ. உனக்காக ஒரு பெரிய பூந்தி லட்டு வச்சிருக்க. அதுல நிஜமான கோல்டு ஃபைல் ஒட்டி இருக்கு. போய் என்ஜாய் பண்ணு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? So sorry. ஹாய் மா. ஹே ஜியா, என்னோட தங்கமே. ஹாப்பி பர்த்டே மம்மி. தேங்க் யூ. இஷான். ஹலோ. ஹலோ ஆண்டி. Wow. Nice muscles. I roasted him. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இவனுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கும். எப்பவும் தூக்கத்திலே இருப்பியே, இன்னைக்கு என்னவோ எனக்காக சீக்கிரம் முழிச்சிட்ட போல. தம்பி, நீ என்ன பண்ற? அது வந்து ஆண்டி, எங்க அப்பா டெல்லியில ரொம்ப பிரபலமான பிசினஸ் மேன். ஆனா எனக்கு என் சொந்த காலில் நிக்கணும்னு ஆசை. அதான் ஒரு சின்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் அப் நடத்திட்டு இருக்கேன். அதுல வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்பவும் ஷாப்பிங் பண்றதுதான் வேலை. மம்மி ஷாப்பிங் பண்ணுவாங்களா? அப்போ நீ பெரிய இடத்து கைதா. உங்க மம்மி கொடுத்து வச்சவங்கப்பா. பகலும் ராத்திரியும் ஷாப்பிங். வாவ் வாவ் வாவ். இது உங்களுக்கு. ஓ, ரொம்ப தேங்க்யூப்பா. ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் எதுக்குப்பா? நீ வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். ஹே ஜெயராஜ், இங்க வா. இவன் தான் ஜெயராஜ், நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரோட சின்ன பையன். பெரிய இடத்து பையன், நல்ல வசதியானவ. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக எனக்கு 50,001 ரூபாய் கொடுத்திருக்கான். ஜியா, வாயத்தர. இதுதான் நம்மளோட கல்யாண லட்டு. கல்யாண லட்டுவா? பாருங்க மம்மி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேளுங்கம்மா, என்கிட்ட 3 கார் இருக்கு. ஒன்னு எங்க அப்பா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இன்னொன்னு எங்க அம்மா பார்லர் எடுத்துட்டு போயிருக்காங்க. 3வது காரை என் தங்கச்சி இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு எடுத்துட்டு போயிருக்கா. ஒரு நிமிஷம். கையும் களவுமா பிடிச்சாச்சு. இவன் என்ன சொன்னா? தான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னா. இப்ப எங்கிருந்து இந்த தங்கச்சி வானத்துல இருந்து குதிச்சா? அதுக்கு என்ன இப்போ? அவன் உண்மையேதானே சொல்றான். நம்ம ஊர்ல என்னைக்கு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க. ஆஷாமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்றாங்க. உங்களை ஏமாத்துறாங்க. என்கிட்டயே பொய் சொன்னியா? கடவுளே, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பொய் சொல்ற பொண்ணு எனக்கு பிறந்திருக்கா. எல்லாரும் முன்னாடியே என் மானத்தை வாங்குறியே. ப்ளீஸ் மம்மி.
மம்மி இன்னைக்கு உங்க பர்த்டே. நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நம்புங்க, நான் உண்மையதான் சொல்றேன். அம்மா ப்ளீஸ். அப்போ உண்மைய சொல்லு. இந்த பெரிய பிசினஸ்மேன் பையன் எதுக்கு உன்னை ரிக்ஷால கூட்டிட்டு வந்தா? அவன் உண்மையாதான் சொன்னான். அவன் தங்கச்சி. போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இன்னைக்கு எது பால் எது தண்ணீர் என்று கரெக்டா தெரிஞ்சிடும். சூப்பர். இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுல கடாய் பன்னீர் விருந்துதான். ஏன்னா இவன் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் இப்ப வெளியே வர போகுது. உண்மையை சொல்லணும்னா சரி சொல்லு, உன்கிட்ட நிஜமாவே எத்தனை கார் இருக்கு? எத்தனைன்னு தெரியல, என்றதை விட்டுட்டேன். ஆனா ஆயிரக்கணக்கில் இருக்கும். என்னது, முதல்ல 3ன்னு சொன்னா இப்ப என்னவே முடியலையா? இவன் சொல்ற பொய்ய கேட்டா லைட் டிடெக்டர் மிஷினே ரிசைன் பண்ணிட்டு ஓடிடும். தம்பி, என் உண்மையை கேட்டா உன் வாழ்க்கையே லாக் அவுட் ஆகிடும். என்னோட 1 மாச கார் பார்க்கிங் பில்லு கூட உன் பேங்க் பேலன்ஸை விட அதிகமா இருக்கும். பொய் பத்தி பேசுறியா? நான் சொல்ற பொய் கூட இன்டர்நெட்ல வெரிஃபைட் ஆகிருக்கும். எனக்கு ஒரு கார் கம்பெனி இருக்கு, அதோட பேரு லாஸ்லா. என்ன பண்ற நீ? எதுக்கு இவ்ளோ அள்ளி விடுற? உங்க அப்பா என்ன எலான் மஸ்கா? நாம சொல்ற போய் மட்டும் தெரிஞ்சது அப்புறம் நியூஸ்ல தான் வருவோம். நம்ம 2 பேரும் பிச்சைக்காரங்க இல்ல, காமெடி பீஸ் மாதிரி ஆயிடுவோம். கவனி, உன்னால மட்டும்தான் இந்த ஜெயராஜ கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. உனக்கு என்கிட்ட இருந்து 1 பைசா கூட கிடைக்காது. சரி, இதோட இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். நிஜம் என்னன்னா, என்னை பத்தி மறுபடியும் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இஷான் அவஸ்தி, ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜியா என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்கா. என்ன மம்மி? வணக்கம். என் பேரு ஜெயராஜ். எனக்கு சமமானவங்க கிட்ட மட்டும்தான் நான் கை குலுக்குவேன், இல்ல பேசுவேன். அப்புறம் நான் தான் ஜியாவோட வருங்கால புருஷன். ஆஷா அம்மாவே இந்த கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டாங்க. ஆஷா அம்மா கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. அப்படிதானே ஆஷாமா? ஆமா ஆமா, நான் என்ன பண்ணுவேன் தம்பி? இந்த பொண்ணுங்க சிட்டிக்கு போயிட்டாலே இப்படி ஊர் சுத்துறவங்களா மாறிடுறாங்க. நான் அப்பவே சொன்னேன், உன்ன மாதிரி ஒரு பையன் அவளுக்கு உலகத்திலேயே கிடைக்க மாட்டான்னு. இவ்வளவு வசதி, கௌரவம், அதிகாரம். ஆனா அவ என்ன பத்தி யோசிக்கிறாளா? சிட்டிக்கு போனதுல இருந்துதான் இதெல்லாம் நடக்குது. போயும் போயும் இந்த ஸ்டார்ட் அப் பையனை கூட்டிட்டு வந்திருக்கான். நான் என்ன பண்றது? போதும் விடுங்கம்மா. டோன்ட் மைண்ட். ஆனா எனக்கு சந்தோஷம்தான். அவ அவனைத்தான் செலக்ட் பண்ணிருக்கா. இந்த தடவை அவ சரியான பையனைத்தான் சூஸ் பண்ணிருக்கா. அட ஜெயராஜ், நீ கவலைப்படாத. உனக்கு இவளை விட நல்ல பொண்ணா நான் பார்த்து வைக்கிறேன். என்ன ஆஷாமா, நான் ஜியாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். இவன் உங்க ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கா? அந்த பாக்கெட் ரொம்ப லேசா இருந்ததுப்பா. ஒரு 10,000 இருக்கும் போல. ஆஷாமா, நான் 50,000 கொடுத்திருக்கேன். இவன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஆளுங்க மாதிரி கொடுத்திருக்கணும்ல. இது ஏதோ டொனேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஜெயராஜ், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஓ, அது ஏனா இவன் என்னை விட பெரிய பணக்காரனா? என்னை விட இவன் ரொம்ப நல்லவனா? ஆமா, எனக்கு அவனோட பேங்க் பேலன்ஸ் முக்கியம் இல்ல, அவனோட குணம் தான் முக்கியம். அவன் தான் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறான். உன்ன மாதிரி அப்பா காசுல வாழ்ற ஆள் கிடையாது அவன். வாய மூடு ஜியா. ஜெயராஜ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சிட்டிக்கு போயிட்டு வந்ததும் மரியாதையெல்லாம் மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேன்னா, இஷானோட அப்பா ஏதோ சாதாரண ஆள் இல்ல, அவர் சிட்டிலேயே பெரிய பிசினஸ்மேன். இஷான் யாரோட தெய்வம் இல்லாம முன்னேறணும்னு நினைக்கிறான். அப்பா காசுல வளர அந்த ஆள் மாதிரி இல்ல அவன். அப்புறம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு ஆம்பளையும் இல்ல அவன். பாருங்க, இவன் அப்பா பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. அதான் ஜியாவை ரிக்ஷால கூட்டிட்டு வந்திருக்கான். என் செல்ல மகளை ரிக்ஷால கூட்டிட்டு வந்தானா? என்ன ரிக்ஷால கூட்டிட்டு வந்தானா? இது 100% உண்மை. இவங்க 2 பேரும் ரிக்ஷால இருந்து இறங்குறத என் ஆளுங்க பார்த்தாங்க. இவன் அப்பா பணக்காரன்லாம் கிடையாது. இவன் நம்ம ஜியாவை ஏமாத்துறான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளை கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அவளை நீ தொடக்கூட முடியாது. புரியுதா? அவன் ஒரு பெரிய ஜோக்கர். ஜியா, இப்ப ஜோக் அடிக்கிற நிலையிலயா நாம இருக்கோம்னு நினைக்கிறேன்?
மத்தவங்க உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி கேக்கும்போது உன் வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு சொல்ற. அப்போ உன்னோட அவமானத்தை மறைக்கவா இவனை கூட்டிட்டு வந்து நிக்கிற? இவங்க இங்க வந்ததுல இருந்து 2 பேர் கண்ணுலயும் ஒரு சின்ன நெருக்கம் கூட இல்லைன்னு உங்களுக்கு தோணல? அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல. யாரையாவது பாத்தீங்களா? இல்ல கண்டிப்பா பார்க்கல. இதுவும் ஒரு லவ் இல்ல, இது கண்டிப்பா ஒரு நாடகம் தான். அப்புறம் ஜியா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க ஊரு ராம்லீலாவுல வர குரங்கு கூட உன் ஃபேக் பாய் ஃப்ரெண்டை விட நல்லா நடிக்கும். ஜியா, சண்டை போறத நிறுத்து. உன்னை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த பையன் உன்னை தொந்தரவு பண்றான். நீ அவ்வளவு அழகா இருக்க, ரொம்ப அழகு, ரொம்ப மென்மையானவ. இவன் உன்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறான்னு ஐ நோ தட். உன் அழகான கண்கள், அழகான உதடுகள், ஐ திங்க் இவன் உன்கிட்ட இருக்கிற பணத்தை எதிர்பார்க்கறான். ஜியா, நீ என்ன பண்ண? சாரி ஜெய். அட்லீஸ்ட் இந்த ஸ்ப்ரே உன்னோட கெட்ட எண்ணத்தோட நாற்றத்தையாவது போக்கும். உன் பேரு தான் என் கையை கட்டி போட்டிருக்கு. குழப்பமான மனநிலையில இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இதையே தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஒரு பொண்ணோட விருப்பம் அவ சொல்ற ஆமாவா இல்லையான்ற பதில தான் இருக்கு. அவ ஒரு பொண்ணு, ஒன்னு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல. சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைக்காத. என்கிட்ட என்ன சொன்ன? நான் பலவீனமானவனு சொன்னியா? பெரிய ஆம்பளை நினைப்பா? சரி வா, ஆம்பளைங்க மாதிரி பேசலாம். அடுத்த முறை நீ ஜியாவை தொட்டா அந்த கையை உடைச்சு இன்னொரு கையில கொடுத்துருவேன். She is not your property. Don't you dare touch her again. ஏழ்மையிலையும் கஷ்டத்திலையும் வளர்ந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். ஆனா ஜெயராஜ், நான் அவன் கூடவே வளர்ந்தேன். இருந்தாலும் அவனோட இதயத்துல எனக்கான மரியாதை சுத்தமா இல்ல. அவன் என்ன மதிக்கிறதே இல்ல. மேடம், நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல போனா என் நிஜமான பேரு இஷான். சொல்லு ஜெயராஜ், என்ன சொல்லிட்டு இருந்த? நெருக்கம், அந்யோன்யம், சம்திங் லைக் தட். இந்த நெருக்கம் போதுமா இல்ல தெரிஞ்சுக்க வீட்டுக்கே வரியா? போதும், நிறுத்து ஜியா. இன்னைக்கு என்னோட பர்த்டே. உன்கிட்ட அப்புறமா பேசுற. இந்த சின்ன ஊர்ல இவ்வளவு அநாகரிகமா இருக்க முடியாது. அம்மா, நீங்க என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, ஜெயராஜ் என்ன பண்ணான்னு நீங்க பாக்கலையா? அவன் எல்லா எல்லையும் மீறிட்டாமா. அதனாலதான் என் காதலை நிரூபிக்க வேண்டியதா போச்சு. வேற வழி இல்லாம தான் பண்ண. காதலால குடும்பத்தை நடத்த முடியாது. வெறும் சாப்பாட்டை வச்சு வாழ்க்கைய ஓட்ட முடியாது. வாழ்க்கைய நடத்த பணம் வேணும். பணம். ஜெயராஜ் கிட்ட 7 ஆடம்பர பங்களா மட்டும் இல்ல, ரெஃபரேலில 1200 ஏக்கர் நிலமும் 4 நிலக்கரி தொழிற்சாலையும் இருக்கு. அத மறந்துடாத. இந்த பங்களா, இந்த காத்து, இந்த மண்ணு எல்லாமே அவனால வந்ததுதான். என் முட்டாள் பொண்ணு ஜியா இவ்வளவு கேவலமான வாழ்க்கைய வாழணும்னு நான் விரும்பல. உண்மையை சொல்லு, நீ யாரு? மேடம், நான் போய் சொல்ல மாட்டேன். என் நிஜமான பேரு இஷான் அவஸ்தை இல்ல, இஷான் அஸ்ரானி. நான் தான் லாஸ்லா கார்ஸ் மற்றும் அஸ்ரானி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர். நான் தான் உண்மையான கார் குரு. ஜியாவுக்கு விருப்பம் இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயார். அசுரானி இண்டஸ்ட்ரியல் ஓனரை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. அதனால நீ அந்த ஓனர்னு சொல்லி ஏமாத்துறியா? உண்மையை சொல்ல போனா இவனுக்கு கார் கூட ஓட்ட தெரியாது. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு கார் ஓட்டவும் தெரியும், அதை உருவாக்கவும் தெரியும். ஏய், ரோட்டுக்கு நடுவுல காரை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த புத்திசாலி யாரு? இந்த ரோடு முழுக்க அவங்க அப்பா வீட்டு சொத்து நினைப்பா? யார் அது? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு இப்போ? இந்த கார் யாரதோ, சீக்கிரம் வந்து எடுங்க. இல்லனா இது பழைய இரும்பு கடையில போடுற குப்பையா போயிடும்.
இது யார் காரா? இது வருண் அஹூஜாவோட கார். அவன் மினிஸ்டர் பையன்டா. தெரியாம கை வச்சா கூட நம்ம எல்லாரும் பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். தள்ளியே நில்லு. அப்படின்னா அந்த வண்டியை உடைச்சிட்டு நாம நம்ம வழியை பார்த்துட்டு போவோம். தம்பி, கால்ல வேணாலும் விழற. என் வீட்டுக்கு முன்னாடி அவன் காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் என்ன விட மாட்டான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வந்து உட்காரு. நீ போ அந்த பக்கம். அட ஜெயராஜ், நீயாவது ஏதாவது சொல்லுப்பா. அவன் என்ன பேசிட்டு இருக்கான்? அறிவில்லாதவனே, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரியலையா? எங்க அப்பா தான் உங்க ஊருக்கே பிரசிடென்ட். உன்ன மாதிரி ரவுடி பசங்களை அவங்க ஒரே நிமிஷத்துல கவனிச்சிருப்பாங்க. ஏய், அவன் காரையே தொடலன்னா அப்புறம் உன்னையா தொடப்பறான்? அப்பா செல்லம் அப்படியே பதுங்கிடுச்சு பாரு. காரை அப்புறம் பாத்துக்கலாம். இவன் எல்லாம் டைம் ப்ளீஸ் டைம் ப்ளீஸ் டைம் ப்ளீஸ் தான். அந்த காரை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன? ஆனா என்ன விட்டுடு. நம்ம அப்பா செல்லத்துக்கு என்ன ஆச்சு? இனிமே அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட மாட்டாலோ? தம்பி வா, காரை உடைப்போம் வா. ஏய், என்னடா பண்றீங்க? நிறுத்துங்க. யாரா நீ? என்ன நம்புறியா? அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க வந்து பேசுங்க. ஏய், இங்க இருந்து கிளம்பு. சும்மா தேவையில்லாம மூட கெடுக்காத. இது ஆஷா அம்மாவுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஆமா, உங்க அண்ணன் சொல்றத கேட்டு நட. உனக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு. அப்புறம் காரை உடைக்க ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. முடிஞ்சது முடிஞ்சது. டேய் தம்பி, நீ யாரு? எங்க இருந்து வர? உன் கால் தடம் எங்க இருக்கு? ஏய், நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் அவசரத்துல இருந்தீங்கல்ல, காரை ஓரமா எடுத்தாச்சு. நீ சூப்பரா கலக்கிட்டீங்க குரு. எங்களுக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க. இந்த காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாருங்க, நீங்களும் அவசரத்துல இருக்கீங்க. நானும் என் மாமியார் பிறந்த நாளுக்காக வந்திருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஊர்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த ஊர்லயே தங்கியிருக்க மாப்பிள்ளைங்களும் இருப்பாங்க. கார் குரு பிரதர், அப்புறம் பார்க்கலாம். என்ன விஷயம்? பார்த்த உடனே என் மனசு திருடிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்போ உண்மையை சொல்லுங்க. நீங்க இவ்ளோ ஸ்மார்ட்டா, கிளாஸா, தெளிவா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்க ஒரு பிச்சைக்காரனா இருக்க முடியும்? என்ன விஷயம் குரு? உண்மையை சொல்லுங்க. இல்ல ஜியா, நிஜமாவே நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பவாது புரிஞ்சுதா ஆஷாமா? இவன் யாருன்னு தெரியுமா? இவன் ஒரு ப்ரொஃபஷனல் திருட. இவன் கார் திருடுறவன். போத நிறுத்து. இனிமே இவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. நீ இவருக்கு நன்றி சொல்லணும். ஆனா நீ இவர் மேல பழிய போடுற. இவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஜியா, ஜெயராஜ் சொல்றதுதான் சரி. ஒரு கார் திருடனுக்கு மட்டும்தான் இந்த திறமை இருக்கும். அப்புறம் ஒரு விஷயத்தை என்னைக்குமே மறந்துடாத. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின், பிச்சைக்காரனோட ஃப்ரெண்டு பிச்சைக்காரன் தான். ஒரு திருடனோட ஃப்ரெண்டு அந்த திருடனோட பொண்டாட்டி தான். நீ ஒரு திருடனோட ஃப்ரெண்ட திருடன் பொண்டாட்டின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுனா அப்புறம் மார்க்கெட்ல உன்னோட மானமே போயிடும். போதும் ஜெயராஜ், இதோட நிறுத்திக்கோ. ஜியாவுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னா உன்னோட திமிரை எல்லாரும் முன்னாடியும் தரமாட்டமாக்கிடும். இப்போ உங்களுக்கு கோவம் வருதா? ஜியா என்னோடவளா இருந்தா எப்பவும் என்னோடவளா தான் இருப்பா.
ஜியா என்னைக்குமே உன்னோடவே இல்லை. அதை அவ கண்ணில் நீயே பார்க்கலாம். ஆனா யாராவது ஜியாவை தொடவோ இல்ல தப்பா பார்க்கவோ செஞ்சா அவங்க வாழ்க்கை அத்தியாயத்தை நான் மண்ணுக்குள்ள புதைச்சிடுவேன். அவங்க பேர் வெளியவே வராத அளவுக்கு பண்ணிடுவேன். இந்த லூசுத்தனமான பேச்சை நிறுத்து. முதல்ல நீ திருடன் இல்லைன்னு நிரூபி. தெரியாம ஒரு திருடன் மேல காதல்ல விழுந்துட்டேன். இப்ப அதை சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கடவுளே, ஜெயராஜ் ஒரு முழு முட்டாளா இருக்கான். இது இப்படியே போனா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும். உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ மனசளவுல ரொம்ப ஏழை. வெளியே காட்டிக்கிறதுனாலயே ஒருத்தன் பணக்காரன் இல்ல ஏழைன்னு ஆகிடுவான்னு நினைக்கிறியா? எல்லா ஏழையும் தான் மனசளவுல பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னோட சொத்தை நீ காட்டிக்கணும்னு நினைக்கிறியா ஜியா? அடமானத்துல இருக்கிற உன் பங்களாவை உன்கிட்ட இருந்து பறிக்கும் போது அப்பவும் அந்த பங்களாவை உன் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பியா? மா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னோட வீட்டை ஆஷாமா என்னோட அப்பா கிட்ட தான் அடமானம் வச்சிருக்காரு. அதுக்கு பதிலா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா அவரு வாக்கு கொடுத்திருக்காரு. அது ஆமா, உன் சின்ன வயசுல இருந்தே நம்ம வீடு அடமானத்துல தான் இருக்கு. ஏன்னா உன் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அதனாலதான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா ஜெயராஜோட அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த. மம்மி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. வட்டியோட சேர்த்து எல்லா பணத்தையும் அவங்க அப்பா கிட்ட நான் திருப்பி தரேன். வேணா, உன்னோட திருட்டு பணம் எனக்கு தேவையில்லை. போதுமா? இங்க பாரு இஷான், தேங்க்யூ. நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. ஆனா இது எங்க வீட்டு விஷயம். நீ இத பத்தி கவலைப்படாத. நீ பயப்படாத. உன்னோட பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன். ஹலோ ஷர்லி, நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க? என்ன கிஃப்ட்ஸ்? நீ வந்திய அந்த ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன சந்து வழியா கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேக்டரியில இருக்கிற எல்லா கலர் கார்களையும் இங்க அனுப்பி வை. சரி. ராஜ், நீ கவலைப்படாத. ராஜீவும் மின்டியும் இந்நேரம் வந்திருப்பாங்க. சார், உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மத்த கார்ஸ் எல்லாம் ஆன் த வேல இருக்கு சார். சாரி ஃபார் த டிலே. பரவாயில்ல ஷர்லி, தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட குழப்பம் எனக்கு புரியுது. பெத்த பொண்ணை கட்டி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லையே. இந்த பேக் ரொம்ப பெருசா இருக்கே. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? அதுவா, ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு, 3 கிலோ வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி தழை, அதுதான் இருக்கும். இந்த பேக்ல நிஜமாவே என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல 90 லட்சம் மதிப்புள்ள காரோட பேப்பர்ஸும் 2 கோடி மதிப்புள்ள வீட்டோட பத்திரமும் இருக்கு. என்னது? இது நிஜம்தானா? தொடர்ந்துதான் பாருங்களேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லார் முன்னாடியும் எங்க அம்மா அசிங்கப்பட போறாங்க. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஜியா. நான் நிஜமான பிச்சைக்காரன் கிடையாது. எப்படி? ஆனா நீ ஜியா, என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உன்னை யாருக்கு முன்னாடியும் தலைகுனிய விட மாட்டேன். சீக்கிரம் அந்த பேக திறங்கப்பா. இந்த பில்டப் பார்ட்டியோட சாயம் எல்லார் முன்னாடியும் வெளுக்கட்டும். ஆமா, இப்ப நாங்களும் பார்க்கணும், இவன் ராஜாவா இல்ல பிச்சைக்காரனான்னு. தொடங்க. இதோ பாருங்க, கார் அப்புறம் வீட்டோட பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல. ஏன் பேர்லயா? கொடுங்க பாப்போம். என்னோட பேர்ல தான் இருக்கு. ஓ, தேங்க்யூ. எனக்கு தெரியும், என்னோட பொண்ணு அப்பாவியா இருக்கலாம், ஆனா முட்டாள் இல்ல. தேங்க்யூ. சரி, இப்போ நிஜத்தை சொல்லு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ நிஜமாவே இஷான் அவஸ்தியா இல்ல இஷான் அஸ்ரானியா? நான் ஜியாவோட இஷான்.
ஜிஷான். நீங்க எல்லாரும் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்கப்பா. நீ என்ன சொல்ல வர ஜெயராஜ்? பாருங்க, என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் இதை நம்ப மாட்டேன். என்னை பொறுத்தவரை இவன் ஒரு திருடனா தான் இருந்தான். எப்பவுமே திருடனா தான் இருப்பான். போதும் நிறுத்துங்க. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வாவ், நம்ம அழகான அப்பாவியான முட்டாள் பொண்ணு ஜியா இவ்வளவு சத்தமா பேசுறாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மூத்த பொண்ணு மின்டியும் என்னோட அருமை மாப்பிளையும் வந்துட்டாங்க. நல்லா இருங்கப்பா. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க் யூ. ஹாப்பி 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 பர்த்டே மம்மி. தேங்க் யூ. இது உங்களுக்கு எங்களோட சின்ன கிஃப்ட். இந்த கிரெடிட் கார்டுல 10 லட்சம் லிமிட் இருக்கு. ஷாப்பிங் பண்ணுங்க, பார்ட்டி வைங்க, இல்ல டூர் போங்க. இட்ஸ் அப் டு யூ. 10 லட்சமா? ஜியா அக்கா, அத்தானை பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? ஒரே சிட்டில தான் இருக்கோம், ஆனா மாச கணக்கா பாக்குறதே இல்ல. ஹே ஜெயராஜ், என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் எல்லாரும் துக்கம் விசாரிச்ச மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இவன் ஏன் இங்க இருக்கான்? மாப்ள, இவர உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா இவன் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. இவர் பேரு இஷான், ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜியாவோட பாய் ஃப்ரெண்டா? இவன் ஒரு பிச்சைக்காரன். ஜியா, எல்லார் முன்னாடியே எங்களை ஏன் அசிங்கப்படுத்துற? மிண்டி, என்ன சொல்லணுமோ அதை ஒழுங்கா சொல்லு. இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஷான். என்னது? இவன் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? நீ என் அக்காவோட டேட் பண்ணிட்டு இருந்தியா? நான் சொல்றது கேளு. எதுக்கும் லாய்க்கு இல்லாதவனே. எல்லாருக்கும் உண்மையை நான் சொல்றேன். இஷானும் நானும் காலேஜ்ல 1 மாசம் டேட் பண்ணோம். அப்போ இவன் ஒரு ஏழை வெட்டி ஆபீசர். இவனோட பாக்கெட்ல ஒரு பைசா கூட இருக்காது. ஆனா பேசுறது மட்டும் கோடீஸ்வரன் மாதிரி பேசுவான். நான் இவனை விட்டுட்டு வரணும்னு நினைச்சப்பெல்லாம் இவன் அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவனுக்கு ஏதோ பிச்சை காசுக்கு ஒரு மொக்க வேலை கிடைச்சது. அந்த கேவலமான வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இவனை பிரேக்கப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். என்னது? இதெல்லாம் நிஜம்தானா? அதுக்கு என்னமா இப்போ? எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். இதுல என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ், ரைட்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் கையில தட்டு வச்சுட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இவன் பாக்கெட்லயும் சரி, தலை எழுத்துலயும் சரி, பிச்சைக்காரன் தான். ஒரு பக்கம் விவரமா இருக்கிற உங்க அக்கா, இன்னொரு பக்கம் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற நீ. ஏன் உன் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துற? ஏமா அறிவாளி ஜியா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? இந்த பிச்சைக்காரன் உன்னை எப்படி வச்சு காப்பாத்துவான்? காத்த சாப்பிட்டா வாழ போறீங்க, இல்ல தண்ணிய குடிச்சா? இவன் வெறும் திருட ஏழை மட்டும் இல்ல, இவன் ஒரு பிச்சைக்காரன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் உன் கூட பிறந்த அக்கா, உனக்கு கெட்டது நினைக்க மாட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல மிண்டி. சோ ஸ்டாப் இட். ராஜீவ், நீ ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க? அவங்களுக்கு சொல்லு, இவனை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. இந்த முட்டாளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸ். கிளாஸ்ல எந்த பசங்களும் இவன் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பிச்சைக்காரன். இவன் மேல கேவலமான நாத்து அடிக்கும். ஆனா படிப்புல மட்டும் எப்பவுமே டாப் தான். எக்ஸாம்ஸ்ல டாப்பர்ல வருவான். இப்ப பாருங்க, இன்னமும் பிச்சைக்காரனா தான் இருக்கான். இன்ஃபேக்ட் மிண்டி, இவன் இன்னைக்கு பிச்சை எடுத்த போட்டோ உன்கிட்ட இருக்குமே, காமி. ரைட். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? எல்லாருக்கும் காட்ட வேண்டியதானே? ஓ காட், இதுதான் இவனோட நிஜ சுரூபம்னா? இதுவரைக்கும் இவன் நம்ம கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்கா? இந்தாடா உன்னோட போலி பத்திரம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை ஏமாத்தி எல்லார் முன்னாடியும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருப்ப. நீங்க இந்த பேப்பரை கிழிச்சிருக்க கூடாது. உண்மை தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ இன்னும் இங்கே
அங்கேயே நின்னுட்டு இருக்கே, அதுக்கு தான் நாங்க வருத்தப்படணும். பிச்சைக்காரா. என்ன பண்ற? கைய விட. நான் உன் சொந்த அக்காடி. இந்த பிச்சைக்காரனுக்காக ஏன் மேலேயே கைய வைக்கிறியா? என்ன விட. ஏய் ஜியா, என்ன பண்ற? என்ன விட. போதும், நிறுத்துங்க எல்லாரும். தப்பு ஏன் மேலதான். அவன் என்ன ஏமாத்தல, நான் தான் அவனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்காக இவனுக்கு நான் தான் பணம் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தேன். சாரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சாரி சாரி ஈஷான், என் குடும்பம் உன்கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. நான் அப்போல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்ல, இவங்க 2 பேரும் நிஜமான ஜோடி இல்லன்னு. யாருமே தம் பொண்ண ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. பிச்சைக்காரனோ பணக்காரனோ எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் இவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். யார் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. வாய மூடு ஜியா. ஆஷா, உன் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்க? முதல்ல காசு கொடுத்து ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வரா, அப்புறம் எல்லார் முன்னாடியும் அவனை கிஸ் பண்றா. இப்போ என்னடான்னா குடும்ப மானத்தை நடுத்தருவுல ஏலம் விடுறா. சபாஷ் ஜியா, சபாஷ். எல்லார் முன்னாடியும் எங்க முகத்துல கரிய பூசிட்டேன். அதுக்கு என்னமா இப்போ? என்னை யார் கட்டாயப்படுத்தினது? ஏன் சம்மதம் இல்லாம எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கலானா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் மேலதான் தப்பா? இஷான், இந்த பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. ஐ எம் ரியலி சாரி. இல்ல இல்ல ஜியா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன் சிரிப்புக்காக என் சர்வீஸ் எப்பவுமே ஃப்ரீ தான். ஆனா தப்பு என் மேலயும் இருக்கு. நான் உன்கிட்ட முழு உண்மையும் சொல்லல. ஒரு மனுஷன் வெற்றியோட உச்சத்துக்கே போனா என் நிலைமை எப்படி இருக்கும்னா? எதுல உச்சத்துல? பிச்சை எடுக்கிறதுலையா? என்கிட்ட ஏகப்பட்ட பணமும் பவரும் இருந்தாலும் நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். எப்பவும் வேலையிலேயே மூழ்கி இருந்ததால எனக்கு நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. எல்லாரும் என் பணம், பதவி, அந்தஸ்தை பார்த்து தான் வந்தாங்களே தவிர என் குணத்தை யாரும் நேசிக்கல. ஆனா இன்னைக்கு ஜியா, எல்லாரும் என்ன கேவலப்படுத்தின போதும் நீ எனக்கு ஒரு நிழல் மாதிரி கூடவே நின்ன. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணதான் நான் தேடிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் இந்த பிச்சைக்காரன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். என்னோட பணத்தை பார்க்காம என் உண்மையான குணத்தை பார்த்து யார் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான். இந்த வேஷம் உன்னோட பணத்துக்காக இல்ல. எல்லாரும் உன் பிச்சை எடுக்கிற போட்டோவை பார்த்துட்டாங்க. அதனால இந்த சினிமா டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. என் தங்கச்சியை ஏமாத்தாத. ஜியா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன்னை இந்த நிலைமையில விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்பவாது நிஜத்தை மட்டும் சொல்லு ப்ளீஸ். ஜியா, நான் தான் நீ உன் கனவுல காதலிச்ச நிஜமான இளவரசன். போதும், நிறுத்து. வீட்டுக்குள்ள போ முதல்ல. இந்த பிச்சைக்காரனை வீட்டை விட்டு நானே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன். நட முதல்ல. அம்மா அம்மா அம்மா, நில்லுங்கம்மா. ஜியா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இவ ரொம்ப நேரமா இங்க ஏதோ லூசுத்தனமா ஒளறிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் இவனோட ஃபேக் லவ் ஸ்டோரிய அமைதியா நின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இவனை பார்த்து பயப்படுறீங்களா? ஜியா, நீ உள்ள போ, நாங்க இத பாத்துக்கிறோம். யாராச்சும் இவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நானும் இவரோடவே போயிருவேன்.
இவனை இப்பவே நான் கவனிச்சுக்கிறேன். உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட அடிமை மேல கைய வைக்க துணிஞ்சிருப்ப. உன்னோட அடிமையா இருக்கா அவ என்ன நாயா? இது ஜியாவோட வீடு. நீ ஏன் இங்க உட்காந்து தெருநாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்க? ஆ? ஏய், என்ன பண்ற ஜெயராஜ்? யார் அது என் கார் மேல கை வச்சது? இந்த வருண் அஹூஜாவோட காரை தொட்டது யாரு? அட வருண் அண்ணே, இவன் தான் அது. உங்க கார்ல இருந்த ஒரு பின்ன கழட்டனா, அப்புறம் ஒயரெல்லாம் அறுத்து காரை ஸ்டார்ட் பண்ணி வெளியே எடுத்தான். நாங்க எல்லாரும் அங்கதான் இருந்தோம். இல்லனா இவன் ஒரு பெரிய திருட உங்க காரை தூக்கிட்டு ஓடி போயிருப்பான். என் காரை தொடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உண்மைய சொல்லிடு, இல்லன்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இவர் போய் சொல்றாரு சார். நிஜமா சொல்லணும்னா இஷான் தான் உங்க காரை உடையாம காப்பாத்தினாரு. நாங்க எல்லாரும் அங்கதான் நின்னுட்டு இருந்தோம். அம்மா, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க. வருண் அண்ணாவோட காரை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அந்த ரவுடிங்க கிட்ட நீங்க தானே கெஞ்சுனீங்க. இல்லனா பழி உங்க மேல வந்துடும்னு சொன்னீங்களே, ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. ஆமா, என்ன ஜீவா பேசுற நீ? வருண் அண்ணே, அங்க அப்படி எதுவும் நடக்கல. இவன் சொல்றதுல ஒரு துளி உண்மை இருந்தா கூட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் அமைதியா இருக்க போறாங்க? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நீ என் காரை திருடத்தான் வந்தியா? இங்க பாருங்க, சீப்பான காரை திருடுறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு தைரியமா, அவ்வளவு கொழுப்பா? நான் ஏன் காரை திருடணும்? எனக்கு சொந்தமா ஒரு கார் ஃபேக்டரியே இருக்கு. வருணண்ணா, இவன் ஒரு பிச்சைக்கார. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. உங்க காரை திருட ட்ரை பண்ணிட்டு இப்போ உங்க காரையும் அந்தஸ்தையும் கேவலமா பேசுறான். வருணண்ணா, ஏதாச்சும் பண்ணுங்க. இவர் சொல்றது உண்மைதான். நான் இவரோட செக்ரட்டரி. ஷர்லி, செக் பண்ணு. நான் ஆர்டர் பண்ணிருந்த கார்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஷியோர் சார். ஏய், அறிவு கெட்டவனே, உனக்கு கவுண்ட் டவுன் தெரியுமா? வா, கவுண்ட் பண்ணு. 3, 2 and 1. சார், கார் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய பெரிய காரா? யாரோ பெரிய ஆள் வந்திருக்காங்க ராஜீவ். யாரோ விஐபி மாதிரி இருக்கு. இவங்க சும்மா சொன்னா நம்ப மாட்டாங்க. எல்லா கலர் காரும் எங்களோட கார் ஃபேக்டரியில இருந்து தான் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உங்க காரை திருட வேண்டிய அவசியமே இல்ல. பேபி, இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு காலையில கூட இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா கார் கிங்கா மாறிட்டா. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பேபி, பரவாயில்ல விடு. இந்த காலத்துல பர்சனல் அசிஸ்டன்ட், கார் எல்லாமே வாடகைக்கு ஈஸியா கிடைக்குது. இட்ஸ் நாட் a பிக் திங். ஆமா, நானும் அதே தான் நினைச்சேன். பாய் ஃப்ரெண்டையே வாடகைக்கு எடுக்க தெரிஞ்ச பொண்ணு இந்த முழு நாடகத்துக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா கூட இருக்கலாம். யாரோ தான் இது எல்லாம் செட் பண்ணி இந்த ஃபேக் காரையும் ஃபேக் செக்ரட்டரியையும் வாடகைக்கு எடுத்திருக்கணும். எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ ஜெயராஜ். நான் கேவலமானவன் தான். நீயும் கேவலம், உன்னோட இந்த பிச்சைக்காரனும் கேவலம். எங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களை மாதிரி லோ கிளாஸுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீ உன்னை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு ஆம்பளை கூட நேருக்கு நேர் மோத உனக்கு தைரியம் இல்லை. நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணினா நீ உன்னோட மிச்ச வாழ்க்கைய ஜெயில தான் கழிக்கணும். துப்பு இல்லாதவனே. இந்த நாடகத்தை இத்தோட நிறுத்திக்க. உங்க டிராமாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸை என்கிட்ட காட்டுங்க. ஆமா ஆமா காட்டுங்க பிரதர். பிச்சைக்காரன் பேர்ல இருக்கிற கார்களை நானும் கொஞ்சம் பாக்குறேனே. இதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர். பேப்பர்ஸ் இவன் பேர்ல தான் இருக்கு. அட வருண் அண்ணா, இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். எத்தனையோ டூப்ளிகேட் நோட்டரி ஆபீஸ் இருக்கு, அங்க யாரையாச்சும் வச்சு இதை ரெடி பண்ணிருப்பான். ஃப்ராடு. இவன் என் தங்கச்சிக்கு ஏதோ பில்லி சூனியம் வச்சிருக்கா. இந்த மாதிரி வாடகை கார்களுக்கு எவ்வளவு செலவாகும்? நாங்களும் ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் எங்களோட நியூ எடிஷன் கார்ஸ். இது போன வாரம் வந்த லோஸ்லா ஈவியோட நியூ மாடல். நான் ஏன் காரை திருடணும்? எனக்குன்னு ஒரு கார் ஃபேக்டரியே இருக்கு. என் பேரு இஷான் அஸ்ரானி. மன்னிச்சிடுங்க, என்ன பேர் சொன்னீங்க? என் பேரு இஷான் அஸ்ரானி. அஸ்ரானி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்பரேஷனோட ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ. இந்த ஃபேக் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏழை பசங்களால பப்ளிக் ஸ்கூல்ல படிக்க முடியாது, ஆனா இவன் என் கூட தான் அங்க படிச்சான். இவன் அப்பா எங்க அப்பா இருக்கிற தெருவுல ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. வந்துட்டான் அஸ்ரானி இண்டஸ்ட்ரீஸோட ஓனர்னு சொல்லிக்கிட்ட. இவன் அப்பா இறந்தப்போ இவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட இவங்க அம்மா கிட்ட காசு இல்ல தெரியுமா? ஃபீஸ விடுங்க, இந்த ஏழைக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்ல. நான் தான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். வறுமை காரணமா இவ அம்மாவே இவனை கை விட்டுட்டாங்க தெரியுமா? இப்ப வந்து சொல்றான் இவன் அஸ்ரானி கம்பெனியோட சிஇஓவா. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? டேய், உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. உண்மையை சொல்லிடு. நான் உன்னோட இந்த ஏமாத்து வேலைய போலீஸ்ல சொல்லிடுவேன். அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள மாவாட்ட வச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் மரியாதையா தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட தகுதியை உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அன்னைக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்காகத்தான் உனக்கு சில பெரிய ரியல் எஸ்டேட் டீல்ஸை நான் வாங்கி தந்தேன். காசு வந்த உடனே உன்னோட மனசாட்சியை வித்துடுவேன். எனக்கு எப்படி தெரியும்? கையில இருக்கிற காசை வச்சு ஒரு மாவு வீடு கூட கட்ட முடியாத ஒரு பிச்சைக்காரனால எப்படி உனக்கு ரியல் எஸ்டேட்ல வீடு கட்டி தர முடியும்? இவன் சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கான். என்ன அவனால எதுவும் பண்ண முடியாது. பேபி, டோன்ட் டேக் திஸ் சீரியஸ். இவன் ஒரு ஜோக்கர் தான். நான் ஜோக்கரா? இப்ப பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.